பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. உட்காந்துட்டு பாட்டுக்கு சொல்லிட்டா படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கை கால்லாம் விட விடங்குதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு, நீ போ. நீ ஈஸியா சொல்லிட்ட. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன இப்படி சொல்லிவிட்டு தவளை பண்ண வேணும்ல? அதெல்லாம் வேணும் தான், ஆனா எனக்கு தைரியம் இல்லையே. இதுல என்ன இருக்கு பெரிய பொண்ணு? சும்மா எதனால படிச்சு விடு. எதனால படிக்கணுமா? ஏக்கா நீ எனக்கா பாட்டு படிக்க போற? எனக்கு என்ன, எப்பவும் போல சுந்தரி கண்ணால ஒரு செய்தி. நீ ஒரு கரும்பு கூட வாங்கிக்கிட மாட்டாக்கா? சரி பெரிய பொண்ணு, அதை நான் பாத்துக்கிட்டேன். இப்ப நான் என்னக்கா பாட்டு படிக்க? உன் குரலுக்குலாம் குயில் மாதிரி பாடுவோமே, அந்த பாட்டுல செட் ஆகாது. பிறகு ஏ வாடா வாடா பையா நீ வாசல் வந்து போயா, இந்த மாதிரி முரட்டுத்தனமான பாட்டு படி, அப்பதான் நல்லா இருக்கும். உன் குரலுக்கு அதான் செட் ஆகும். நீ குயில் மாதிரி பாடிட்டேன்னு உடனே மத்தவியல் எல்லாம் எக்காலம் பண்ணியோ? பாத்தியா நாத்து சிரிக்கிறத பாத்தியா? ஆமா நீ அதிக லூசுத்தனமா இப்படி தான் கண்ட நேரத்துல சிரிப்பாவே. நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எனக்கு அண்ட கன்ஃபார்ம். நானும் என் புருஷன் சுமாரா தான் பாடுவான்னு நினைச்சேன், அடிப்பொலியா பாடிட்டாவே. ஏ ராமு கேட்டியா? கேட்டுட்டு தானே இருக்கேன், ஆனா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ராமு. எதுக்குனே? நல்ல பாடுனங்கிற பேர் கிடைச்சிட்டு அப்புறமா நீ சந்தோஷப்படாம இருக்கியே, அதான் எப்படின்னு கேட்க வந்தேன். அது என்னன்னா, பாட்டெல்லாம் படிச்சாச்சு, ஆனா அண்டை கிடைக்கணும்லானே. இவ வேற மனப்பால் குடிச்சிட்டு இருக்கா அண்டை கிடைக்கும்னு. கிடைக்கலன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியலனே. அதானே யோசிச்சுட்டே இருக்கேன். மச்சான் உங்க மனசுக்குள்ள இவ்வளவு ரணமா இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தானே மச்சான் தெரிஞ்சது. ஆமா மாப்ள, வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் பாவம் போல மூஞ்சி வச்சிருக்கேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் மச்சான்? செத்தியும் சந்தோஷப்பட்டோம்னா என்னை வீட்டுல அடி பிரித்து போடுவா. அதுக்குதான் எப்பவும் போல சோகமாவே இருந்துட்டா. ஏற்கனவே நம்ம புதுசா அடிமதி பட்டு தான் வந்திருக்காவ, இதுக்கு மேலே அவியல நோக்கடிக்க வேண்டாம் நினைச்சிருவா. சூப்பர் மச்சான், இதே கண்டினியூ பண்ணுங்க. அண்டை கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, பிறகு அண்டை வச்சு உங்க மண்டையில போட்டுருவாங்க. சரி மாப்ள, எனக்கே இதை கத்து கொடுக்கீங்களா? காலகாலமான இப்படிதான் இருக்கேன். சரி மச்சான். ஏ யாராவது மேடைக்கு வாங்க. என்ன அங்கனே குசு குசுன்னு பேசிய ஒருத்தர் மேல வர மாட்டேங்க. ஏ யாராவது போங்க. நீ தான் போயே பெரிய பொண்ணு. ஏக்கா பயமா இருக்குக்கா. ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஸ்டேஜ்னா ரொம்ப பயம். நேரி எப்படி சொல்றா பாரு. வேற எப்படி படிச்ச? எப்படியோ படிச்சு வந்துட்டேன்க்கா. ஆனா என்ன பத்தி ஸ்கூல்ல போய் விசாரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியவே தெரியாதுக்கா. நேரு இருக்கணும் தெரியாமையா இருந்த? ஆமாக்கா அப்படிதான்க்கா வளர்ந்தேன். ரொம்ப வளர்ந்துட்டிய பெரிய பொண்ணு. ஆமாக்கா, இத சொல்லி கேட்டா மட்டும்தான் ஸ்கூல்ல என்ன யாருன்னே சொல்லுவாங்க. நெட்டக்காளி இருக்காளா, நெட்டக்காளி வந்தாளா, அப்படி சொன்னதாங்க தெரியும். பேரெல்லாம் கேட்டு விசாரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாது. ஓஹோ அண்ணி, நீங்க இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அத சொல்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. ரொம்ப வருத்தப்படுறீங்களா அண்ணி? என்ன நாத்து செய்ய, மனசெல்லாம் புண்ணா கிடக்கு பாத்துக்க. எதுக்கு அண்ணி இப்படி தைரியம் இல்லாம வளர்ந்துருக்கோம்னா அதுக்குதான். சரி தங்கச்சி, வளவலன்னு பேசாம மேடையில போய் ஒரு பாட்டு எடுத்து விடு. அண்ணே வரமாட்டேங்குதுனே. ஏ பெரிய பொண்ணு, என்ன சொல்லுங்க? சீக்கிரமா வா, மேடைக்கு போவோம். எதுக்கு? எதுக்கா? பாட்டு பாடணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. தவணை பணம் வேணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. இப்ப எதுக்குன்னு கேட்க? பாட்டு படிச்சாதான் தருவாங்க, வா. பயமா இருக்கு. என்ன நீ பயந்துக்கிட்டு? எங்க அண்ணனே தெரியாம சொல்லிட்டான், போங்க அண்ணி. சரி நாத்து, உங்களுக்கு பாட்டு படிக்க தெரியுமாங்க? என்ன பெரிய பொண்ணு பேச? ஏன்க்கா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பத்மா வீட்ல வச்சு பேசணுமே, அப்படி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாட்டு போட்டி நடக்குதுன்னு சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னியாங்க? வேற என்ன சொன்னேன்? உனக்கு தான் பாட்டு படிக்க தெரியாதுன்னு, உன் வீட்டால நல்லா பாட்டு படிப்பாவன்னு சொன்னேன். இங்க வந்து தம்பிக்கிட்ட உங்களுக்கு பாட்டு படிக்க தெரியுமான்னு கேட்க அப்படியே சொன்னேன். நாங்க மறந்துடுவோம்னு நினைச்சியோ? போய் சொல்லிருக்கேனே, இதுல எனக்கு ஒரு கரும்பு கூட கிடைக்காதுன்னு சொல்லுதே. என்ன வாயெல்லாம் இல்லையா? எவ்வளவு நேரம் சத்தம் கொடுக்க? ஏ வாலி பிள்ளைகளா, நீங்களாவது வாங்க மக்களே. எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? குறுக்கெல்லாம் வலிக்குதுன்னு போட்டியை முடிச்சுட்டு போனோம்ல. வரலன்னு சொல்லுங்க. நல்லா படிச்சதிய 3 பேரை தேர்ந்தெடுத்து பைசா கொடுத்துட்டு நாங்க பாட்டு போறோம். ஏ இரு எசக்கி வாரோம், வாங்க நீங்க. இப்படி மிரட்டுதா பாரு. ஆமாண்ணே, எல்லார் வீட்லயும் அதே கதை தான் போல. என்ன அவசரப்படுத்துனீங்களே, இப்ப என்ன பாட்டு படிக்க போறோம்? என்னத்தையாவது படிப்போம், தெரிஞ்ச பாட்டு சொல்லு. இங்க பாருங்க, எனக்கெல்லாம் அப்படி தெரியாது. நீங்க ஏதாவது படிங்க, நான் உங்க கூட எச பாட்டு படிக்கேன். சரி, எனக்கு தெரிஞ்சதை படிக்கேன். சரி படிங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. சூப்பர் பாட்டுல இது. உனக்கு தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு. சரி படி. நீ படிக்கும் வரையில் நான் கண்களா புத்தகமா. சூப்பரா படிச்ச பெரிய பொண்ணு. நான் யாரு? பாடகியாக்கும். ஆமாமா சொன்னாங்க. சரி அடுத்த லைன் படிங்க. நீ விரல்கள் என்றால்
நான் நகமா மோதிரமா? நீ இதழ்கள் என்றால் நான் முத்தமா புன்னகையா? நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா? பாத்தியல மாப்ள, பாட்டு தெரியாதுன்னு சொன்னாவ, ஸ்டேஜ்ல ஏற மாட்டேன்னு சொன்னாவா. என்னமா ரெண்டு பேரும் பாட்டு பிடிக்காவ? அவ என்னதான் பாடு படிச்சாலும் எங்க அளவுக்குலாம் வர முடியாதான். சொன்னாவ. கரும்பாவது கிடைக்கான்னு பாருங்க. எக்கால சிரிப்பா பாத்துக்கிட்டேன். அக்கா சூப்பரா படிச்சீங்க. தேங்க்ஸ் வினோத். அடுத்தால் வாங்க. பாட்டி நல்லா படிச்சேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்ட்டு கிளவி. அதெல்லாம் நல்லா தான் படிச்சே. கிளம்பு கிளம்பு. என்ன இருந்தாலும் ஏழுக்கு வர முடியாது. இந்த வாய்க்கு தான் கிளவி நீ அங்க உட்காந்துருக்க. அத்தை நீங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மறந்துட்டியல. நல்லா தானே படிச்சியே, என்ன சொல்றதுக்கு இருக்கு? நாங்க நல்லா தான் படிச்சோம்னு எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமாங்க? நான் சொன்னா நல்லாவா இருக்கும்? பிறகு நீங்க எதுக்கு ஜட்ஜா உட்காந்துருக்கீங்க? நேரு எப்படி பேசா பாரு. நான் அப்படி சொன்னோம்னா அண்ணா மருமகளும் மாவனும் நல்லா படிச்சாவன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்லல. ஆமா வெள்ளை, நான் அப்படித்தான் சொல்லுவேன். பத்தியா, அதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன். இவெல்லாம் ஒரு ஆள் இவ சொல்லுவான்னு நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்கன்னு. அவ நடுவுல இருக்கால. ஆமா, இவ பெரிய பி சுசீலா. ஏ சும்மா இரு பெரிய பொண்ணே. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பி சுசீலா தான். இத நீயே சொல்லிட்டல. சரி ரெண்டு பேரும் இறங்க. அடுத்தால வரட்டும். இறங்குறோம் இறங்குறோம். அடுத்தால வாங்க. நம்ம போமா ராமகிருஷ்ணா. கையில சொல்லு. எனக்கு என்ன பாட்டு தெரியும்? எல்லாரும் அப்படி சொல்லதான் செய்தாவே. ஆனா மேடைக்கு போனது படிக்க தானே செய்தாவே. பெரிய ராமகிருஷ்ணா, நம்மளும் மேடைக்கு போவோம். தன்னால பாட்டு வந்துரும். ஆமா, மேடைக்கு போய் ரெண்டு பேரும் பேந்த முழிங்க. எங்க உத்தம் அப்படி சொல்றீங்க? பெறவேன கையில அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. நம்ம கிட்ட சும்மா சீன் போடுறாங்க. அப்படி சொல்றீங்களோ? ஆமா கையில. அப்ப என்ன ராமகிருஷ்ணா பாட்டு படிக்க? இததான நான் கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பாட்டு செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓஎஸ். என்ன பாட்டு? சொல்ல மாட்டேனே. சக்தி நீயாவது சொல்லுடி. முடியாது முடியாது. பாத்தியா ராமகிருஷ்ணா, நன்றி கேட்டவங்க. ஆமா கையில நன்றி கேட்டவங்க தான். அது இன்னைக்கு தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். எப்ப தெரிய வந்துச்சு? நம்ம குற்றாலத்துக்கு போனோம்ல அப்பந்தான். ரெண்டு பேரும் மத்தவங்களுக்காக காசு செலவு பண்றானுவ. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ரூம் எடுத்து தர மாட்டேன்டானுவ. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா கையில? புரியுது ராமகிருஷ்ணா, உன் மனசு என்னன்னு எனக்கு புரியுது. உங்க ரெண்டு பேருக்கும் ரூம் எடுத்து தரணும்னு எங்களுக்கு என்ன ஆத்திரம் வந்திருக்கு? பாத்தியா கையில எப்படி பேசலாம் பாத்தியா? இப்படிதான் அன்னைக்கு பேசலானுவ. பாத்துக்க ராமகிருஷ்ணா, இப்படிதான் இந்த உலகத்துல இருக்காங்க. யாரையுமே நம்ப முடியாது. ஏதாயி பாட்டு போய் படிதாயி. நீங்க செலக்ட் பண்ணி தானே வச்சிருக்கீங்க, போய் படிங்க. அதெல்லாம் கிடையாது, வருஷம் பிடிச்சுதான் வருவோம். நாங்க செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி வாங்குங்க, நம்ம போவோம். அப்படி சொல்றியோ? ஆமாங்க. போலாமே. என் சக்தி பேச்சுக்கு மறுப்பு எது? சரி போதும் போது ரொமான்ஸ் பண்ணது போங்க. போறாமடா. எனக்கு என்னடா போறாம? என்ன பொண்டாட்டி இருக்காடா? உனக்கு பொண்டாட்டி தானே இருக்கு, என்ன காதலி எல்லாம் இருக்கா? அப்போ உனக்கு பொண்டாட்டி வேற காதலி வேறன்னு இருக்காங்க. அப்பாழ பத்தோ சாச்சி, இனிமே பத்தி எரியும். உன் நல்ல எண்ணத்துக்கு உனக்கு அண்டாவை விட ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த பரிசு? குடு குடு குடு. இப்ப தருவியா இல்ல பிறகு தருவியா? இப்பவே தந்துருந்தேன். எதனால வாங்கி வச்சுக்க ராமகிருஷ்ணா, ஒண்ணுக்கு ரெண்டா நாள் வாங்கி வச்சுக்க. நீ சொல்லிட்டு இல்ல கையில. குடுடா குடு 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 குடு. இந்த வாங்கிக்க. உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னால. என்ன சொன்னா? ஒண்ணுக்கு ரெண்டு நாள் வாங்கி வச்சுக்கன்னு சொன்னால. இந்த வாங்கிக்க. என்னடா நல்லா இருந்துச்சா? ஒண்ணுக்கு ரெண்டா? வரட்டா? வாசக்தி, நம்ம போவோம், நம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டுவோம். சரிங்க. பாட்டு பிடிப்போமா சக்தி? அதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம், படிங்க. நீதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓ ஆமால, படிக்கிறேன். பார்க்காதே பார்க்காதே ஐயையோ பார்க்காதே, நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்சை குறைக்கிற சட்டென்னதா, நானே காசிரிக்கிற நாக்க கடிக்கிற சொக்கா நடிக்கிற பட்டென்னதா, இந்த ஒரு பார்வையாலதானே நானும் பாழானே. நல்ல பாடிட்டு வந்தியே, ஏன் கடைசியில் தெரிஞ்சு போச்சு? பாடுறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப உங்களுக்கு வந்தே லைன் தான், நீங்களும் படிங்க. இப்ப நான் கேக்குறேன், தியாகிதா இல்லையான்னு. மைக் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காவு பாரு. ஆமாங்க, கூறு இருக்கான்னு பாத்தீங்களா? எங்களுக்கு நிறைய கூறு இருக்கு, நீங்க கொஞ்சம் அமைதியா நில்லுங்க. பேச சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது, பாட்டு படிக்க விட மாட்டீங்க. இல்லாட்டி மட்டும் நீ நல்லா படிச்சிருவியோ? ஏன் பொண்டாட்டி பேசுதானே? ஏய் போடா. பாத்தியா எப்படி பேசுதா பாத்தியா? நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வர மாட்டேன். சுத்தம். படிங்க. படிக்கிறேன்டி. உன்னைய தேதுன்னு சொல்லிட்டேனே, இப்ப நான் எப்படி தேவை போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா படிங்க, அதையெல்லாம் கேட்டுதான் ஆகணும். நல்லா நீங்க படிப்பிய, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
என் செல்லக்குட்டி. செல்லக்குட்டி ஆமல செல்லக்குட்டி. மைக் வச்சிருக்க மாப்ள. நான் என்ன தெரியாததை பேசிட்டேனா? அது சரி, பாட்டு படிங்கடே. அடுத்தால வரணும் என்ன? அடுத்து நாங்க தான். சரி மாப்ள, பாட்டு படிக்கிறேன். பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்சு குறைக்கிற சட்டுன்னு தான். நானே சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான். இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. பூயப்ப பாரு பொண்ண நினைச்சு பச்சை புள்ள போறேன் இழைச்சு. கண்ணுக்குள்ள வச்சு பாக்கும் வரவா உள்ள வர உன்னை பாப்பேன் தெளிவா. செக்கு சிவந்தன போகும் வழிதான் தன்னை மறந்தைய பாக்குறேன். என்ன இருக்குன்னு என்கிட்டன்னு என்ன முழுங்க நீ பாக்குற. இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத. நன்றி, வணக்கம். மாப்ள சக்தி கரெக்டிங்க போங்க. தேங்க்ஸ் மாப்ள. அடுத்து நீங்க 2 பேரும் தான் வாங்க. இன்னும் 2-3 பேர் பேக்கிடட்டும், அதுக்கப்புறம் நாங்க வரோம். மாப்ள நீ கல்லாட்டம் அடிக்க. அப்படி நீ என்ன சொன்ன? உங்களுக்கு அடுத்தாக்கல நாங்க தான் சொன்னேன். சும்மா சொல்லி பார்த்தேன். சுத்தம். இல்ல கருப்பு கோட்டு போட்டு தம்பி, நல்ல பாட்டு படிச்சல. தேங்க்ஸ் கிழவி. என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னை மறக்க முடியுமா தம்பி? எங்களை ராட்டினத்துல தொங்க விட்டிய அவன் தானே நீ? ராட்டினமா? நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகலையே. இல்ல படி மேலையும் கீழே போம்ல அதுல. ஓ எஸ்கலேட்டரா? ஆமா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணி போட்டதும் அப்படி அப்படியே கிடந்தியல பப்பர் பேனட். அவங்க தானே நீங்களா? பாத்தியா எப்படி பேசாமனு? உள்ள தானே சொன்னேன். கோவம் வேற வருதாங்க. கோவப்பட்டியே பாத்துக்கோங்க. மறுபடியும் அந்த ராட்டினத்துல கொண்டு போய் விட்டுருவேன். போற எனக்கு இப்ப அந்த ராட்டினத்துல ஆட தெரியும். ஆடுவியா? என்ன பாட்டுக்கோ? பாத்தியா எப்படி பேச பாரு. நல்ல அறிவாளித்தனமா பேசானே. என்ன அறிவாளித்தனமா பேசான்? வேற நீ சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஏ கருப்பு கோட்டு போட தம்பி, உன்னையா அவ சைட் அடிக்கா. யார் சைட் அடிக்கா? என்ன நடுவுல இருக்கல்ல அவதான் சைட் அடிக்கான்னு சொல்றேன். ஆமாலே. நான் என் சக்தியை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன். கிழவி என்னை மன்னிச்சிரு. ஏய் நீ என்ன இப்படி பேசுதே? அவன் அப்படி மனச நோவ அடிக்கான். யாரு? என் காதல விஜய் பக்கத்துல நிக்கானே, அவன தான் சொல்றேன். அவனா? அவன் ஏகபத்தினி வரதனாச்சே. அவன் அப்படிதான் சொல்லிட்டாரே தான். ஆனா காலையில என்கிட்ட வந்து பேசுவோம்ல ரகசியமா. ஓஹோ கதை இப்படியா போய்கிட்டு இருக்கோ? ஏன் அவ பொய் சொல்றாடி? காலையில போய் பேசுவீங்கன்னு சொல்றாளே. அவ பொய் சொல்றா திவ்யா. நீ அந்த ரெட்ட குடும்பியை நம்புவ? உன் புருஷனை நம்ப மாட்டியா? நான் ஏகபத்தினி வரதேன். அந்த வார்த்தைக்குள்ள தானே நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க. பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்றீங்க. பெரும் அந்த வார்த்தைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. நான் எப்படி அந்த வார்த்தைக்குள்ள போய் ஒளிய முடியும்? மக்கு மாதிரி பேசாதீங்க. மண்டை இவ்வளவு பெருசா இருக்கேன்னு பார்த்தா மண்டைக்குள்ள மூளை இல்லையா? என்னடி இப்படி எல்லாம் பேசுத? பெருவென்ன வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வார்த்தைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொன்னேன். அப்படித்தானடி சொன்னேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்? பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் ஏகபத்தினி வரதேன் சொல்லிட்டு அழைத்தீங்க. நான் அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அதான் அந்த கிளவி சொல்றாளே. அவ பொய் சொல்றாடி. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவளை நம்புவ, இனியும் நம்ப மாட்டியா? அப்ப சரி திவ்யா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? அண்ணே கேட்டீங்களா? கேட்டேன்டா. இந்த மைனா படத்துல போலீஸ்காரன் பொண்டாட்டி பேசுவாளே, அந்த மாதிரி இல்லானே கேக்குது. எங்க போறீங்க? ஏன்னு நீ எழுத்தீங்க? அவனை போல நினைச்சுக்கிட்டு அதே டோன்ல பேசுதா. பார்த்தேன் பெடதில ஒண்ணு வைக்கலான்னு. நல்ல என்னன்னு உங்களுக்கு. நான் எங்கேயும் போகல திவ்யா. நான் உன் கூட தான் நிப்பேன். அது வேற எங்கேயாவது போனீங்க? போக மாட்டேன். அப்ப சரிங்க. அவ்வளவுதானா? இவ்விய சண்டை முடிச்சிட்டா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எதுக்கு? அந்த பையன் அவகிட்ட 4 அடி வாங்குவான்னு நினைச்சேன். நல்ல எண்ணமா உனக்கு? பிச்சி நல்லா இருக்கும் பிச்சி. அவன் அடி படுறதா? ஆமா பிச்சி. சரி ஆட்டத்தை கவனி. அடுத்தால வாங்க. நம்ம போவோமா வள்ளியம்மே? சரிக்கு போவோம். ஆனா என்ன பாட்டு படிக்க? எம்ஜிஆர் பாட்டு படிப்போமா? எம்ஜிஆர் பாட்டா? என்ன பாட்டோ? இந்த பாட்டு படிக்கமா? என்ன பாட்டு உனக்கு தெரியுமா? நான் ஆல்ரவுண்டர். சொல்லு பாப்போம். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. இந்த பாட்டு படிக்கலாம். இல்ல வெளியே கதை எழுது
இந்த பாட்டை படிக்கலாம். இது நல்லா இருக்கே. அப்ப படிங்க, ஜமாயிங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டேனே. எந்த நேரமும் விவசாயம் பண்ணுதேன், இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியோ? நான் வயக்காட்டுல இருந்தாலும் போன்ல இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். அப்ப வாங்க போவோம். சரி வள்ளியம்மே. என்னாச்சு திவ்யா, என்னையா பாத்துட்டு இருக்க? புல்ல அரிக்குதுங்க உங்களை நினைச்சா. புள்ள இருக்குதா? மாடு வந்து மேய்ச்சிட்டு போயிடாம. அண்ணே சரிப்பா, உன் பொண்டாட்டி நான் ஒண்ணும் சொல்லல. அது என் செல்லா குட்டிய கிண்டல் பண்றாங்க பாத்தியா? ஆமாங்க. சரி அவங்கள விடு திவ்யா, நீ ஏதோ என்ன பாராட்டிட்டு இருந்திய, அது சொல்லு. எனக்கு உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன் ஏன்? எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? அவன் ஏன் அப்படி இருக்காம்னா, அவனுக்கு வயசு என்னமோ 25 வயசு தான். ஆனா எங்க வீட்டுல பழங்கஞ்சா வந்தான். ஓஹோ அப்படியா? என் புருஷன் எவ்வளவு திறமைசாலி. அவங்கள சொல்றது இருக்கட்டும் திவ்யா, நானே என்ன பத்தி சொல்றேன். திவ்யா சரிங்க, நான் பிறகு கேக்குறேன். நேரு அத்தையும் மாமாவும் பாட்டு பிடிக்க போறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதாண்ட உனக்கு மரியாதை? இதுல நீ கலாய்க்க விடாம நிப்பாட்ட வர செய்த. தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிச்சுக்கோங்க. சரிட்ட போச்சு போ. நீ நல்லா படிச்சிருவல வள்ளியம்மே? நான் படிக்கேன். அப்ப நீ நல்லா படிக்க மாட்டியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க அப்புறமா சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும், மத்த எல்லாரும் சொல்லணும்ல. நல்லா படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போறவ, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்ல, ஏன தானே படிக்க கூடாது. அத்தான் மேடையில இருந்துட்டு பாடம் நடத்துறியாலாமோ? அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்ல ராஜா. கீழ இருந்து சொல்லி கூட்டிட்டு போவியலா? அங்கன நின்னுட்டு பேசிட்டு இருக்கியே. ஏன் பெண்ணாய் போச்சு? நீ வந்துகிட்டு இருந்ததுல உன்னை எழுத்து போட்டு நாங்க பாடம் வந்த மாதிரில பேச. இல்லத்தான், இன்னும் நிறைய பேர் பாட்டு படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். நாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமே நீங்க எல்லாம் படிக்க முடியும். நல்லா பேசுதாவல்ல? எப்பவும் என் அக்கா தான் பேசுவா. உங்க மாதிரி இருக்கிற எங்க அத்தானே பேசுதாவ. ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு படிக்க போறாவலாம், அந்த குஷி. அன்னை குஷிக்கு பின்னாடி எம்ஜிஆர் தான் இருக்காரா? ஆமா மாப்ள. சந்தோஷம். இன்னும் சிவாஜி பாட்டு யார் படிக்க போறா? படிக்கிற தான் கேட்கணும். நாங்கெல்லாம் ரஜினி பாட்டுலா மர்மம் படிப்பாவளா இருக்கும். ஏன்னா அவியலுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. என்ன பாட்டு படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அவிய தானே. அக்காவுக்கும் அத்தானுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இருங்க மச்சான், போதும். நீங்க உங்க மர்மனை பத்தி பேசணும்னா அப்படியே பக்கமா பேசுவிய. உள்ளத சொல்றேன், உங்களுக்கு கோவம் வருதாங்க? கோவம் ஏன பட போறேன்? உங்க இடத்த அவிய பிடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு கோவம் வருது போல. என் மருமாவே எல்லாம் தெரிஞ்சவிய ஏகப்பத்தி நீ வரதே. போதும் மச்சான், காது வலிக்கு. என் மருமவன் அண்ணே பாட்டு படிங்கண்ணே. ஓ, இந்த காது வலி வேண்டானே அந்த காது வலி வேணும்னு சொல்லிட்டீங்களோ? அதுக்கு இதே மேலும் தோணும். அப்படி படிப்பாவாகிய. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயமாலாம் இருக்கு. அண்ணன் படிக்க ஆரம்பிக்க போறாவ, அந்த காது வலிய வாங்க. வெளியே கதை எழுத கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சீலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சல் ஓடும், வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். அம்மா அப்பா, சூப்பர் 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 மாமா, சூப்பர் அத்தை. சூப்பர் 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 கலக்கிட்டீங்க. என்ன மச்சான் எகத்தாளமா பேசுனீங்க? அண்ணன் சூப்பரா பாடிட்டாங்களே. அதானே, நானும் அதான் ஆச்சரியத்துல இருக்கேன். எப்படிப்பட்ட பாட்டை எப்படி பாடிட்டாவ பாருங்க. நல்லா படிச்சாவளே. பாத்தியா திவ்யா, நான் சொல்லி கொடுத்தது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தியா? ஆமாங்க, என் செல்ல புருஷா. போதும். உங்களுக்கு பொறாமனே. நான் என்ன பொறாமப்பட போறேன்? அக்கா சொல்லிருக்கா, இவங்க என்ன சாதிச்சாங்க இவங்களுக்கு சொல்றதுக்கு? என்ன நம்பி எப்படி சொல்லிட்டு? அதானே, எங்க அண்ணன் எதுவும் சாதிக்கலையா? உங்க அண்ணன் தானே அன்னைக்கு அந்த போட்டியில என்னை தூக்கி போட்டாங்களே. எனக்கு என்ன எதுவும் ஞாபகம் இல்லையா? நீங்க முக்க ஐடியா குடுக்கீங்கன்னு தெரியாம அதையும் கேட்டுக்கிட்டு என்னை தூக்கி போட்டாங்க. நான் குறுக்கு உடைஞ்சு போய் அலைஞ்சேன். இவங்க சாதிச்சாங்கனே. அண்ணி, நான் ஐடியாலாம் நல்லதா கொடுத்தேன். இவங்க தான் விளையாட தெரியுமா விளையாண்டுட்டாங்க. எப்படி ஐடியா கொடுத்தீங்க? நான் என்ன சொன்னேன்? கொஞ்ச தூரம் நடந்து வாங்க, அப்பு கை நழுவி கீழே போட்ட மாதிரி போட்டுருங்கன்னு சொன்னேன். அண்ணன் தான் நிக்கிற இடத்துல இருந்தே போட்டு விளையாண்டாங்க. ஓஹோ, இப்படி மரண ஐடியாலாம் கொடுத்துட்டு என் தங்கச்சி கையை வர பிடிச்சிட்டு நிக்கீங்கனே. இப்ப என்னக்கா அவங்க தப்பா சொல்லிட்டாங்க? இதுல கை பிடிச்சிருக்கிறது ஒரு குறைன்னு சொல்றீங்க? என் புருஷன் ஏன் கையை பிடிக்காம வேற யார் கையை பிடிப்பாங்க? ஒண்ணு தூக்கி போட்டு விளையாண்டுருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் மேல எல்லாம் தப்பு இல்ல ரம்யா. நான் தூக்கி போடணும்னு நினைக்கவே இல்ல. பிறகு நீ ரொம்ப வெயிட் போட்டுட்டியா, அதான் உன்னை தூக்க முடியாம தூக்கி கை நழுவிதான் நீ கீழே விழுந்துட்ட. வேணும்னு உன்னை போடுவேன்னா சொல்லு. இந்த பாம்போல மூஞ்சி வச்சு நீங்க ஏமாத்துங்க. விழுந்துட்டாங்களா? வாங்க நம்ம போய் பாட்டு போடுவோம் அடுத்தது. சரி ரம்யா. அடேங்கப்பா, என்னடா பாட்டு பாடிட்டாவே?
என் எம்ஜி பாட்டு என்னடா பாடியிருக்காவ? இவ்வளவு நாள் நான் மட்டும் தானே இப்படி பாடுவேன்னு நினைச்சேன். என்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு ஆள் இருக்கே. என்னமோ இவளுக்கு தான் நல்ல பாட்டு படிக்க தெரிஞ்ச மாதிரி நினைப்பு விடுது. ஆமா வெல்ல, அதுக்கு தானே நான் நடுவரா உட்கார்ந்திருக்கேன். நடுவுல தான் நீ உட்கார்ந்திருக்க. நடுவரா நம்ம 3 பேர் தான் உட்கார்ந்திருக்கோம். சொல்ல வந்துட்டா. எப்படிப்பட்ட பாட்டு? வெளியே கதை எழுது. அறுக்காத போதும். உனக்கு பொறாமை. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. நான் எம்ஜி ரசிகை, நீ சிவாஜி கணேசன் ரசிகைல. அதுக்குதான் பொறாமப்படுதே. என்ன இருந்தாலும் சிவாஜி கணேசன் பாட்டுக்கிட்ட வராது. அவர் அப்படி படிப்பாராக்கும், கேட்கவே இனிமையா இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் அவருக்கு அப்படி குரல் கொடுத்துப்பாரு. அவருக்கு ஏத்தால இருக்கும். அவர் பாட்டென்ன, அவர் நடிப்பென்ன, அவர் நடந்து போனால அந்த நடைக்கு யாரும் ஈடாக முடியாது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எங்க எம்ஜி தான் பெரியவரு. வயசுல மூத்தவர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடிப்புல இவரை மிஞ்ச முடியாது. சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாக்கும், எங்க எம்ஜி மக்கள் திலகமாக்கும். சினிமாவுல நடிகர் திலகம் தான் வசதி. இந்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் திலகம் தான் வசதி. என்ன மச்சான் நடந்துட்டு இருக்காங்க? ஜட்ஜுகளுக்குள்ளே இவ்வளவு பெரிய சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. ரெண்டும் பைத்தியங்க. அண்ணே, அம்மானே, போ ஸ்னேகா, அந்த இடத்துல இருந்துட்டு சிவாஜி பெருசா எம்ஜிஆர் பெருசா பேசிட்டு போவே. என்ன இருந்தாலும் சிவாஜிக்கு ஈடாகாது தானே, அதத்தான் பேசிக்கிட்டு இருக்கா. அது அங்க இருந்தா அண்ணே, எங்க அம்மா சரியாதான் சொல்லுதா. நடிகர் திலகம் தான் பெருசு. உன்னைய திருத்த முடியாது. எங்க எம்ஜி மாதிரி இங்க யாருமே கிடையாது. இங்க சிவாஜி மாதிரி யாருமே நடிக்க முடியாது. ஓதுற 2 பேரும் சண்டை போட்டுட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஏ ரெட்ட கொண்ட கிளவி, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. எம்ஜிஆர்னாலே நீ வெறியா இருக்குன்னு எனக்கு தெரியும். நீயும் அவர் கூட போக தானே. எம்ஜிஆர் எல்லாம் சொல்ல மாட்டா மச்சான், எம்ஜிஆ என்ன இவ கூட படிச்சாருல. எத்த அவதான் கிறுக்கின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவகிட்ட போய் சரிக்கு சமமா பேசிட்டு இருக்கீங்க. எந்நேரம் நல்லதானே இருந்தீங்க, இன்னைக்கு என்னாச்சு? சரி மாப்பிள்ள, பொங்காதீங்க. அடுத்த ஆள் பாட்டு கேட்கணும்னு ஆர்வமா இருக்குல்ல. இது என்னன்னா இங்க இருந்துகிட்டு எம்ஜிஆர் பெருசா சிவாஜி பெருசா இருக்காவ. கடுப்பா இருக்க என்ன? சரி மாப்பிள்ள, கடுப்பாவதீங்க. இங்க பாரு வெல்ல, உன் மர்மம் ரொம்ப பேசாத. இங்க இருந்து கல்லடிக்கு போட்டு அவர் மண்டைய உடைச்சு விடாம பாத்துக்க. ஒரு திரிய நீ என் மகன் சொல்லி கொடுத்துரும் பாத்துக்க. ஞாபகம் இருக்கா? குற்றாலத்துல எத்தி மிச்சால பறந்து பறந்து அடிப்பா தெரியுமா? நீங்க நல்லா படிச்ச வெளியம்மா. அடுத்தால யார் வாரா பாட்டு படிக்க? நாங்க வரோம் பாட்டி. சீக்கிரம் வாங்க, இன்னும் நிறைய ஆள் இருக்குல்ல. சரி பாட்டி. அண்ணே, வெற்றியோட திருப்பி வாங்க. அண்டா வேணும். பாட்டுல யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல நான் சொல்லி தரணுமா? ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு அலையாத. எனக்கு அப்புறம் தான் நீ புரியுதா? இன்னொரு திவ்யா எப்படி பேசுறாங்க பாரு. அது எனக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அண்ணன் தம்பி வேற. உங்க 2 பேரோட புத்தி சமமா இருக்கலாம். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் உள்ள வர மாட்டேன். இப்படி சொல்லிட்டாலே இன்னும் என்ன சொல்ல? பெருவேனடா, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டாலே. எனக்கு தெரியும் தானே. போடா, நான் ஏற்கனவே பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்னே. ராகம் பல்லவி ஏதாவது, அதெல்லாம் எவ்வளவு எனக்கு தேவையில்ல. என் ஸ்வீட் புருஷன். அண்ணே, அது சரணம்னே. சரண்யாவும் எனக்கு வேண்டாம். இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. என் புருஷன் புருஷன் தான். பாத்துக்க திவ்யா, உன் புருஷனுக்கு யார் யார் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? யாராலும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? சரண்யா தெரியுமா, பல்லவி தெரியுமா, ராகவி தெரியுமா? அப்படியாங்க? வாரம்யா, நம்ம பாட்டு பிடிக்க போவோம். நம்ம 10 வச்சாச்சு. அது கொண்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து பார்க்கும்போது காயங்களோட இருப்போம். கெட்டி போடலன்னா வந்து கெட்டி போடுவோம். ராகம், சரணம், பல்லவியா எனக்கு தெரியாதாங்க. நான் உன் அண்ணன்டா. உனக்குள்ள மூளை எனக்கும் இருக்கு. எங்க பின்னாடி பின்னாடி போறீங்க? யார் அவங்கலாம்? நான் பெரும் சொல்றேன் திவ்யா, அது யாருன்னு. அப்ப உண்மையில அவங்களோட தொடர்புல தான் இருக்கீங்களா? அப்ப நான் தான் ஏகபத்தினி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? இது சரிப்பட்டு வராது. என்னது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றேன்? உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. திவ்யா திவ்யா, காலை பிடிச்சனாலும் உனக்கு கெஞ்சிரண்டி. என்னை விட்டு போயிடாதடி. அப்ப யாருன்னு சொல்லுங்க. அண்ணே பாட்டு படிச்சுட்டு வரட்டும், நான் சொல்றேன். பாட்டு படிச்சு முடிக்கட்டும், நான் மறுபடியும் கேட்பேன். சரி திவ்யா. நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ அலை, நான் கரை, என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீயோடு நான் நிழல், நீ விழ வேண்டாம், நான் விழுவேன்.
நீ கிளையே நான் இளை உன்னை ஒட்டும் வரைக்கும் தான் உயிர் தரிப்பேன். நீ விழி நானிமை உன்னை சேரும் வரைக்கும் நான் துடித்திருப்பேன். நீ சுவாசம் நான் தேகம் நான் உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். சூப்பர்ண்ணே, சூப்பர் 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 சூப்பர். எங்க அண்ணனா கொக்கா, ராகம் சரணம் பல்லவி எல்லாம் சூப்பர்ண்ணே. இன்னும் அந்த நினைப்புல தான் இருக்கீங்களா நீங்க? ஏய் என்ன திவ்யா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ புரிஞ்சுக்காம இருக்க? ராகம் பல்லவி சரணம் என்ன? அதெல்லாம் பாட்டோட அங்கோண்டி. ஓஹோ, இதெல்லாம் சேர்ந்ததாண்டி பாட்டு நல்லா இருக்கும். நம்ம யதார்த்தமா படிக்கும் போதே அது வரும். ஆனா பாட்டு பாடுறவங்க ரொம்ப வித்தியாசமா பாடுவாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் அவங்க பாடுவாங்க. ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அதுல? ஆமா திவ்யா, மறுபடியும் நீங்க திறமசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்பாடு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. என் மூத்த மருமம் என்னடா பாடிட்டாவே? ஆமாமா நல்லா பாடினா. உங்களுக்கு பொறாம. என் மருமனோட பத்தி பேசினாலும் உங்களுக்கு பொறாம தான். நீங்களும் தான் பாடினீங்களே, ஒட்டியான செஞ்சு தர வரியாவாம். தூக்கி தூக்கி எறிவீங்க. இப்படி அருமையான மெலடி பாட்டு எடுப்பீங்களா? மெலடியா? அது பாட்டு பாடினதுதான். இனிமெல்லாம் மெலடி பாட்டு எடுக்க முடியாது. அதான் எனக்கு தெரியுமே, பாட்டு பாடினதுதான். உங்களுக்கு ஒரு கரும்பு கூட கிடைக்காது. ரொம்ப எதத்தலாம பேசிக்கிட்டு இருக்கியே. உங்க பி சுசீலா பொண்டாட்டியை கூட்டிட்டு போங்க. அவிய எப்படி பாடுறான்னு நாங்க கேட்கும். கேளுங்க கேளுங்க. மருமகனோட பத்தி பேசுனா எனக்கு கோவம் வருதான். பிறகு உள்ள தானே சொன்னேன். இங்க பாருங்க, அந்த பாட்டு படிக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, இவாதான். யார் மாமா? நானா? மாப்பிள செத்திங்க இன்னைக்கு. அமுக டுமுக அமால் டுமால்